திங்க் மியூசிக் நான் போகிறப்ப சார் ஃபஸ்ட்டு போகிறப்ப அங்கே பர்பிள் நோட்னு ஒரு லேபிள் இருக்கும். ஆமாம்மா. வீணா இன் வியன்னா, மலபார் டு மொராக்கோ அந்த மாதிரி வந்து ஆல்பம்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் போய் இதை காட்டுறப்ப இது இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமாங்கிறப்ப பயங்கரமாக எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆல்பம் போட்டு காட்டுவோம்ல சார், அந்த டெமோ இது ஒரு ஸ்டுடியோவில் நம்ம போய் அவங்களுக்கு போட்டு காட்டி பிச் பண்ணுவோம்ல சார் ஆல்பம். அப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து தமிழனின் பெருமை அப்படிங்கிற ஒரு ஸ்கிட்டு போய் போட்டு அது வந்து அது அந்த டைமில் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்போம் சார், வீம்புக்குன்னே பண்ணுவோம். அதை சான்ஸ் கிடைச்சா கிடைக்கும் நான் மேலே வந்து இப்போ போட அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு இதுவே இப்போ அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார் சந்தோஷ்ன்ட்டு. அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு அந்த பிச் கேட்க வராரு. வேணும்னே நான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ட்ராக்கே தான் சார். இப்போவும் அது யூடியூப்பில் இருக்கும், முதலில் தமிழன் அப்படின்னு. அதில் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். பட் வந்து ஒரு இதில் வந்து நான் அப்படி போடுறேன், ஃபஸ்ட்டு பாட்டு தமிழண்டா, 2வது பாட்டு தமிழ் தெரியும். கேட்டு முடிச்சுட்டு ஆல்பம் தாறுமாறாக இருக்குன்ட்டார் அவர். எனக்கு புல்லரிக்குதுங்க அந்த ஃபஸ்ட் ட்ராக்குன்னு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஷாக் அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க நம்ம ஒன்று எப்படி அவங்க நம்மளை ஜென்ரலைஸ் பண்ணுறாங்களோ, நம்மளும் அந்த வெறுப்பில் அவங்கள ஜென்ரலைஸ் பண்ணிடுறோம், இங்கேருந்து வந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு. ஸோ அப்படி ஒரு ட்ராக் வந்தப்போ நான் ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பமில் ஒரு 3-4 ட்ராக் அப்படி போட்டேன். பட் தென் அப்போ இருந்தே எனக்கு தோண ஆரம்பிச்சு சார், திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் எமோஷன், யூ வில் ஹேவ் டு சயின்டிஃபிக்கலி டெல் வை. இப்போ வந்து இப்போ 20,000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள்னு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வைங்களேன், அப்படி அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் என்ன ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குது, நீங்கள் பெருமைப்படலாம், பட் எதுக்காக பெருமைப்படணும், அது பெருமை வந்து ப்ரொக்ரெசிவாக இருக்கணும் சார், அது வீண் பெருமையாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தமிழண்டா மூமெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு வி பின் டூயிங் இட் ஃப்ரம் 2015. எனக்கு காசு வர ஆரம்பித்தோன்னே படத்துலேருந்து, அதாவது என்ன நான் சஸ்டெயின் பண்ணிக்கலான்னு கேங் ரொம்ப பெருசு சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பற்றி. ஸோ அது சஸ்டெயின் பண்ணிக்கலான்னு ஆரம்பித்த உடனே ஐ ஸ்டார்டட் தமிழண்டா மூமெண்ட். இளங்கோன்னு என் நண்பர் வந்து அதை ஹெட் பண்ணுறாரு. தமிழின்னு ஒரு டாக்குமெண்ட் எடுத்தோம், உலகம் பூரா போனோம் சார், ஃபெட்னாவில் போய் ஸ்க்ரீன் பண்ணோம். இங்கே இருக்கிற காலேஜஸ் ஸ்கூல்ஸில் ஹெல்ப் பண்ணாங்க கவர்மெண்ட். இப்போ தொல்லியல் துறை வந்து அதை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு இந்த கீழடி மியூசியம் இருக்குல்ல சார், அதில் ஓடுற காணொலி வந்து நாங்கள் பண்ணி கொடுத்தோம், தமிழண்டா மூமெண்ட்டோட காணொலி கவர்மெண்ட்டுக்காக. அண்ட் இப்போ பொருணை நாகரிகம் ஆதிச்சநல்லூரில் அவங்களே கூப்பிட்டு டாக்குமெண்ட் பண்ணுங்க தம்பி நல்லா பண்ணீங்களேன்னு கூப்பிட்டு தொல்லியல் துறையிலேருந்து கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து ப்ரொக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகணுங்கிற முடிவுக்கு நாளடைவில் வந்துட்டோம். நானா நானில என்ன நடக்குது தெரிந்து கொள்ள உடனே கால் பண்ணுங்க.